மதத்துக்காரரு, ஜாதி ரீதியா பாக்குறாங்க, அவங்க மதத்துக்கு அவங்களுடைய மாநிலத்துக்காரர் அப்படிங்கிற அடிப்படையில இனவெறி காரணமாக, சாதி வெறி காரணமாக தெலுங்கர்கள் அனைவரும் ஒன்று கூடும் விதமாக இது மாதிரி செயல்களை செய்து விட்டுருக்காங்க. பெரியார் ஈவேராவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆமா, அப்போ இவங்க வந்து பெரியாருக்கு நேர் எதிரிகள். 1949 இருந்து 1967 வரை பெரியார் ராமசாமி நாய்க்கரை, அண்ணாதுரை அளவிற்கு, கலைஞர் கருணாநிதி அளவிற்கு யாருமே கடுமையாக விமர்சனம் செய்திருக்க முடியாது. அதே போல் திமுகவினரை இந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியுமா அப்படிங்கிறது பேசி செய்தவர் பெரியார். முடியாது. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சது இல்லை. இவங்க ரொம்ப நம்ம பேச கூட முடியாத அளவுக்கு இவங்க ரொம்ப கேவலமா பேசி இருக்கிறதான நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது பெரியார் வந்து எங்க ஜாதி ஒழித்தார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் இவங்க வந்து இதுக்காக சாதி ஒழிப்புக்காக அவர் அப்படி போறாங்க இப்படி போறாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. உடனே இவங்க அந்த சொல்லக்கூடியவருடைய சாதியை வந்து தவறா பேசுறது இவங்க வாடிக்கையா இருக்கு. இப்ப உதாரணமே பெரியார் சாதியை ஒழிச்ச லட்சணம் என்னன்னு பாருங்க. பெரியார் சொல்லக்கூடியவர்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய இப்ப நீங்க சொல்லக்கூடிய திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் அமைச்சர் அனைவரும் அவங்க ஜாதி மீட்டிங்ல போய் அவங்க சாதி பெருமை பேசுறாங்க. இதுதான் பெரியார் சாதி ஒழிச்ச நம்பர் 1. அவருடைய சாதியினர் நாயுடு கூட்டமைப்புன்னு ஒண்ணு போட்டு அது முதல் போட்டாவே பெரியார் போட்டோ தான் இருக்கு. அவர் சாதியில உள்ளவங்களையே அவரால் திருத்த முடியல. அப்போ இவங்க வந்து இந்த மாதிரி அதே மாதிரி முன்னாள் முதல்வர் கலைஞர் அவருடைய இசைவேளாளர் சாதியில பாத்தீங்கன்னா கலைஞர் போட்டா பெருசா போட்டு இசைவேளாளர் சமுதாயம் சொல்லி காலன்றதெல்லாம் நம்ம முன்னூர்ல பாக்குறோம். ஜாதியை முன்னிலைப்படுத்தி. ஆமா, இவங்க எல்லாமே சாதி ரீதியான வேலைகளை செய்து கொண்டு நாங்க ஜாதி ஒழிச்சோம் எந்த ஜாதி எந்த ஊர்ல ஒழிச்சீங்க? கண்டிப்பா முழுக்க ஏமாற்று வேலை, பிரார்த்தனம். இப்ப உதாரணத்துக்கு இன்றைக்கு கூட பத்திரிகையில படிக்கிறோம், குறிப்பிட்ட சாதியினர்களுக்குள்ள கல்வி கடன் மட்டும் ரத்து செய்யப்படுது. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்வி கடன் ரத்து அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ மத்த சமுதாயத்தில் உள்ள கஷ்டப்பட்ட ஏழைகளுக்கு ஏன் ரத்து செய்யலுங்கிறது கேள்வி வரலையா? அப்போ நீங்க வந்து ஒருத்தருக்கு மட்டும் ஒருத்தருக்கு கண்ணுக்கு மட்டும் சுண்ணாமும் ஒருத்தருக்கு கண்ணுக்கு வெண்ணி வைக்கிற மாதிரி ஆகுது இல்ல. இவங்க முழுக்க சமூக நீதி அரசு எல்லாம் இவங்க நடத்தல. இவங்க வந்து சமூக நிதி அரசு, வாக்கு வங்கி அரசியல். முழுக்க நமக்கு வாக்கு வங்கிக்கு இவங்க இப்ப தேவைப்படுவாங்க, அடுத்த எலெக்ஷன் வரும்போது அப்ப இதை செஞ்சால் நமக்கு இவ்வளவு ஓட்டு கிடைக்கும். இப்படிதான் இவங்க ஏமாத்துற வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க.